ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பாசிப்பருப்பு சாம்பார். அதுக்கு வந்து 100 உலக்கில் முக்கால்வாசி எடுத்து பாசிப்பருப்பு வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஃபுல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்கிறனா கூட சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ டைம் இல்லாதனால நான் வந்து டேரெக்டாக பெரிய வெங்காயமே எடுத்துகிட்டு அதை வந்து தோல் சீவி எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து எப்படின்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாம்பாரில் போடுற வெங்காயம் நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும் குக்கரில் வேக வைக்கிறனால. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஹாஃபில் வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மட்டும், ஏன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ வெங்காயம் போகும், அதனால் இதை போட்டுட்டு தக்காளி, இது நாட்டு தக்காளி புளிப்பு அதுக்குனால 1.5 தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இப்படி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ணும்போது எப்போயும் அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் கலரை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது தக்காளி, அப்புறம் வெங்காயம். அதுக்கப்புறமேலா காய், என்ன காய் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் இது மாங்காய் வீட்டில் இருந்துச்சா, மாங்காய் சீசனால், அதனால் வந்து கொஞ்சம் மாங்காய் பீஸ் எடுத்துருக்கேன் புளி போடாதனால. ஸோ மாங்காய் எடுத்துகிட்டு இப்போ நான் அதை கொஞ்சமாக எடுத்துருக்கனால அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். தோலை வந்து நீங்கள் சீவனா அதை அப்படியே கூட போட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாப்பாலாம் இருக்கனால தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பாதி உருளைக்கிழங்கு போதுமானது. ஏன்னா இது வந்து பெரிய உருளைக்கிழங்குனால ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் இதையும் நல்லா தோல் வந்து ஃபுல்லாக அந்த பீல் வச்சுட்டு நீங்கள் எடுத்துருங்க. தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பாதி உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன ஷேப்பில் குட்டி குட்டியாக வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க, இதனாலும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இதில் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி சாம்பார்க்காய் என்ன ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நைட்டு இட்லிக்கு சமைக்கிறதுனால இது போதுமாக இருக்கிறதுனால இந்த காயே போதும்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாசிப்பருப்பு நம்ம கழுவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதோடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது மாங்காய், உருளைக்கிழங்கு, நீங்கள் என்னென்ன காய் வச்சுருக்கீங்களோ எல்லா காயையும் வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக அது வந்து அந்த பாசிப்பருப்பு வந்து முங்குற அளவுக்கு, ஸோ இந்த காயெல்லாம் வேகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாத்தையும் முங்குற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, மஞ்சள் ஸ்மெல் வரும். நான் யூஸ் பண்ணியிருக்க வந்து சாம்பார் தூள், இது ஆச்சி சாம்பார் தூள். நீங்கள் சக்தி வேணாலும் நீங்கள் சக்தி சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் சாம்பார் பொடி வச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் தக்காளி நல்லா நசுக்கி ஃபுல்லாத்தையும் பிணைஞ்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் இது வந்து தாளிப்புக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுனால வந்து நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நம்ம அதை வந்து விசில் போட்டு நான் அடுப்பில் வச்சுட்டேன், அந்த ஷார்ட் இதில் வரல. அதுக்கப்புறம் இப்போ தாளிப்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த மீதம் இந்த வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ விசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 விசில் வர மாதிரி, ஏன்னா பாசிப்பருப்பில் ஒரு விசில்னால் கொஞ்சம் முழிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கப்புறமேலே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறமேலே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பச்சை மிளகா கொஞ்சம் வந்து நல்லா வதங்கின பிறகு தான் எப்போயுமே நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது வெங்காயம் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமேலாம் வந்து நம்ம இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பெருங்காயம். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் அந்த பெருங்காயத்தை. பெருங்காயம் வந்து எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போட்டுடணும். அதுதான் வந்து பெருங்காயம் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் சாம்பாரில் வைக்கும் போது. அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயத்தை இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. அந்த பொன்னிறமாக முருகலாக வதங்கணும், அப்போ தான் அந்த சாம்பாரில் இருக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நல்லா முருகலாக வதக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக இப்போ வதங்கிருச்சு பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துருச்சா. ஸோ இதெல்லாம் நல்லா முருகலாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த பருப்பு எல்லாத்தையும், பாசிப்பருப்பு, அதை வந்து விசில் போனதுக்கப்புறமேலே குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வெந்து இந்த மாதிரி கண்டிஷனில் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த தாளிப்பு கொடுத்தோம்ல, இதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இப்போ நல்லா வந்து இப்போ கிளறி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கெட்டியாக இருக்க மாதிரி, நாங்கள் வந்து இப்போ கெட்டியாக எடுத்துட்டோம். இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் சாம்பார் இட்லிக்கு வேணும் அப்படின்னா வந்து லைட்டாக வந்து நீங்கள் தண்ணி வேணால் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணி திருப்பி குக்கரில் வச்சு ஒரு கொதி வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து இதுவே போதுமானதாக இருந்துச்சு.
அதுமாதிரி பாசிப்பருப்பு சாம்பார் வந்து நேரம் ஆக ஆக வந்து அது வந்து கெட்டியாயிரும். ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி வைக்கிறது நல்லது. நாங்கள் இப்போ உடனே சாப்பிட்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடுச்சா. இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அந்த கொத்தமல்லி கட் பண்ணிடணும்ல, அது போட்டுருங்க. அது போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமேல் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு வந்து சர்வ் பண்ணுறேன். ஏன்னா சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இங்கே இட்லியும் வெந்துருச்சு. ஸோ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு இப்போ வந்து நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கான கமெண்ட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.